அண்ணா ஒன்லே இருப்ப போல அப்படிலாம் இல்லைண்ணா. அதை பாருண்ணா எவ்வளோ தண்ணி பாருண்ணா. ஒரு கம்பம் முழுவுது, ஒரு வீடே முழுவுது. எப்படிண்ணா இதா? ஆமாம்பா ஆமாம்பா. ஆ ரொம்ப கஷ்டம். ஆ கம்புமே முழுதுனா எவ்வளோ பள்ளமா இருக்கும் பாருப்பா அது. பள்ளமாக தான் இருந்துக்குது. ஃப்ளாட்டு போகிறோம், போட்டு விற்றுட்டு போயிட்டு இருக்கிறான். பிளாட்டு போடுறவன் போடுவான், நம்ம தான் திங்க் பண்ணி ஃப்ளாட்டு போடுறான்னாக்கா அப்ரூவ் கொடுத்து தான் நம்ம ஃப்ளாட்டு போடுறான். அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிய தேவையில்லையா? எல்லாம் ரைட்டு நீ சொல்றதுலாம் தப்புலாம் இல்லை, கரெக்டாக தான் சொல்ற. அப்ரூவல் குத்துருவான், பிளாட்டு போடுறவன் போடுவான், வாங்குறவன் வாங்குவான். பாதிப்பு யாருக்கிட்ட? வாங்குறவன் பாதிக்கு பண்ணுவான். வாங்கலான்னு சொல்ல, வாங்குறான்னு சொல்றேன். சரி, வாங்குறவன் வாங்குவான். வீடெல்லாம் கட்டி அப்புறம் தண்ணி வரும்போது தான் பள்ளன்றது அவனுக்கு தெரியும். கண்ணு முடின்னு போய் வாங்குறது. அந்த காலத்துலலாம் என்னடான்னா, இந்த இடத்துல வீடு கட்டு, இந்த இடத்துல ஏரி வெட்டு, இந்த இடத்துல பயிர் செய் அப்படின்னு பிரிச்சு வச்சான் இடத்துங்கள. வீடு கட்டுறதுக்கு இதுதான் இடம், இது பயிர் செய்யறதுக்கு இடம், இது ஏரி வெட்டுறதுக்கு, இது கழுத்து மேடு போடுறதுக்கு. இப்படி இன்னைக்கு என்ன பண்றான்? பிளாட் போடுறான். எந்த இடம் எப்படியா இருந்தாலும் 3 போகம் பயிர் செய்யற இடமா இருந்தாலும் மடிக்கு பிளாட் போடுறான்பா. பிளாட் போறான்னா கூட அப்ரூவல் கொடுத்தான்னு அவன் பிளாட் போடுறான். கொடுக்குறான்பா. யாருக்குப்பா பிரச்சனை? அப்ரூவல் கொடுக்குறான். அப்ரூவல் கொடுக்குறா இன்னைக்கு தண்ணி மாட்டின்னு போய்க்கிறான். வாங்குறவங்க தான் பிரச்சனை. வாங்குறவன் தான் காலத்துக்கும் பாதிக்கிறான். அதனால 3 போகம் பயிர் செய்யற இடத்த பிளாட் போடுவான். நீங்க பிளாட் வாங்குறவங்க விசாரிச்சு இதுக்கு மேடான பகுதியா, மழை வந்தா இங்க தண்ணி வருமா, எப்படின்னா ஏதுன்றதை பார்த்து வாங்கணும். கண்ணை மூடின்னு போய் பிளாட் போடுறான், ஏதோ கம்மி ரேட்டு கொடுப்பானா இல்லை இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்பானா அப்படின்னு கொடுக்குறான்றத வச்சு ஏமாந்து போய் நம்ம வாங்கிட்டு நாளைக்கு இதுதான் அது இப்படிதான் கஷ்டப்படணும்.